Today I'm going to start தொண்டை நாட்டு திவ்ய திருப்பதிகள் 43வது திவ்ய தேசம் திருக்கட்சி அத்தகிரி காஞ்சிபுரத்தில் உள்ளது. பெருமாள் வரதராஜ பெருமாள், தாயார் பெருந்தேவி தாயார், விமானம் புண்ணியகோடி விமானம், தீர்த்தம் வாராக பத்மா அத்திர வேத தீர்த்தம். தீர்த்தங்கள் வேதவதி பிரதிஷ்யம் பிரம்மா கஜேந்திரன், ஆதிகேசன், பிரகு, நாரதர். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார், பேயாழ்வார் மொத்தம் 7 பாசங்கள் பாடப்பட்டுள்ளது. இங்கு காஞ்சிபுரத்தில் உள்ளது. பெருந்தேவி சமீத ஸ்ரீ வரதராஜ பேரருளாள சுவாமியே நமக. திருப்பதிகள் 22. முதல் ஆழ்வார்கள் அமர்ந்தது இங்கேதான். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார். காஞ்சிபுரத்தில் மயிலாப்பூரில் திருமலை இசையில் இந்த 4 இடத்தில் தான் 4 ஆழ்வார்கள் அமர்ந்துள்ளார்கள். காஞ்சிபுரம் திருமுகன் மல்லி இரண்டும் மல்லி இரண்டுமே திவ்ய தேசம். மயிலாப்பூரும் திருஆலிசை புறமும் திவ்ய தேசம் இல்லை. ஆச்சாரியர் உள்ளே ராமானுஜர், பூராழ்வார், முதலியாண்டார், சம்பா, திருக்கட்சி நம்பிகள், வேதாந்த தேசிகர், இத்தனை ஆச்சாரியர்கள் அவர்த்த ஊர் எல்லோரும் பல்லவராஜன் தொண்டராஜ்யத்தில் தான் இருந்தார்கள். இரண்டுமே இங்கே இருக்கிறது. மொத்தம் 22 திருத்தலங்கள், 15 காஞ்சிபுரம், பாக்கி 7 திருத்தலங்கள் சென்னை சேர்ந்தது. திருத்தலம் திருகருடன் மல்லி, திருவல்லிக்கேணி, திருவாளூர், சோழநரசிம்மம், திருநீர்மலை எல்லாம் சென்னை பட்டணத்தில் உள்ளது. காஞ்சிபுரம் 15, சென்னையில் 7, மொத்தம் 22. இதுக்கெல்லாம் தலைமை பீடம் காஞ்சி வரதராஜர் தான். வரதராஜ பெருமாள் தான். பேரலாளன் தேவாதிராஜன் என்றும் கூறுவார்கள். ஆச்சாரியர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இது. தியாகராஜ பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பெரிய சைனம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பெருமை, உழைக்க மாட்டார், எல்லாமே அவரிடம் வந்து சேர்ந்துவிடும். காஞ்சி தேவாதி தேவன் உழைப்பையும் இவர்தான் உழைப்பார். ஸ்ரீரங்க பெருமாள் கொடுத்து விடுவார். ஆழ்வார்கள் 4 பேரும் அழைத்த ஊர் பாடுவதற்கு எங்கு வந்தார்கள்? ஸ்ரீரங்கம். ஆச்சாரியர்கள் எல்லாம் தொண்டை நாட்டில் பிறந்தார் அல்லவா, அங்கு வந்து வாழ்வர்கள் ஸ்ரீரங்கத்திலும். காஞ்சி தேவராஜ பெருமாள் ராஜதானியாக பெருமாள் சேவிக்கிறார். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளியுள்ளார். தேவத்தலம் 1 பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ளது. திருப்படகம், விளத்திங்கள், துண்டம், சிறுவூரகம், திருவீரகம், சிறுகாரகம், திருக்கார்வானம், திருக்கல்லவூர், திருபவளவண்ணம், பரமேஸ்வர் விண்ணகர். இந்த 9 திருத்தலமும் பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ளது. சின்ன காஞ்சிபுரத்தில் திருத்தலம் திருக்கட்சி, திரு அஷ்டமத்து கரம், திருத்தங்கா, திருவேற்கை, திருவேதகா என்றெல்லாரும் நாம் தரிசனம் செய்யலாம். ஆச்சாரியர்கள் எல்லாமும் பிறந்து பாடுவதற்கு ஆசைப்பட எம்பெருமானால் திருக்கட்சி சிறு அருளாளர் பெருமாள் காஞ்சிபுரம் இந்த ஊரை திட்டமிட்டு கட்டப்பட்டது. நீண்ட வீதி. இப்போவும் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கும். ஒரு வெயில் பொழுதும் அந்த கருடசேவையிலும் தரிசனம் செய்ய 1,00,000 பேர் அங்கே அவர்களுக்கு காஞ்சிபுரம் கருட சேவை பார்க்க வருவார்கள். உலகத்திலே இந்த கருட சேவை பிரதிஷ்டம் பெற்றது. நம்மாழ்வாருக்கு அப்படியே படகுமிருந்து வருவதை போல வருவார். எல்லா மனிதர்களும் தலையில் வருவதை போல இருப்பார். அப்படி கூட வானத்தில் மிதந்து செல்வதை போல செல்வார். ஒவ்வொரு நாளும் காலை மாலையும் எத்தனை தொலைவாக செல்வார் தெரியுமா? பெரிய காஞ்சியில் இருந்து பெரிய காஞ்சிபுரம் 3.5 மைல் போய் திரும்பி வருவார்.
இருவேளைக்கும் 7 மைல் சென்று வருவார். காலையில் 7 மைல், மாலையில் 7 மைல். அசரமாட்டார் பெருமாள். மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் எழுந்தருள்வார். திரு திருவானைக்காலில் தூரல் வந்தால் ஸ்ரீரங்கத்தில் புறப்பாடு நடக்காது. அவர் ஸ்ரீரங்க பெருமாள், போகமூர்த்தி. பிரளயம் போல் வரவும் பெருமாள். அந்த நதிக்கு எதிரே சுனையாக படுத்து தடுத்தார். பெருமாளை தடுத்த பிறகு பிரம்மன் திருமாலை குறித்து கடுதவும் செய்ய திருமால் அக்னி ஜீவனாக காட்சி கொடுத்தார். பிரம்மன் யாகத்தை தொடங்க அறிவுறுத்தார். இவ்வாறு அது பிரம்மாவின் யாகத்தை கெடுக்க சரஸ்வதி எத்தனையோ முயற்சிகள் செய்தாலும் முடியவில்லை. இந்நிலையில் யாகத்தை கலைக்க 8 கைகள் கொண்ட காளியை படைத்தனுப்பினார். திருமால் 8 கைகள் கொண்ட அஷ்டபுக தருணாய் தோன்றி காளியின் கோட்டத்தை அடக்கினார். இவ்வாறு தனது வீணாக கண்ட சரஸ்வதி தானே ஒரு வேகமுள்ள நதியாக வேதவதியாக என்ற பெயரில் பிரளயம் எடுத்து வர எம்பெருமான் அந்த நதிக்கு எதிரே அணையாக படுத்து தடுத்தார். வெள்ளப்பெருக்கை தடுத்த பிறகு பிரம்மன் திருமாலை கண்டு கடுந்தவம் புரிந்தார். செய்ய திருமால் அக்னி ஜீவாலையாக காட்சி கொடுத்து பிரம்மனின் யாகத்தை தொடர அருள் புரிந்தார். இவ்வாறு தனது இளைஞர்களெல்லாம் தவிடுபடியாக்கி கண்ட சரஸ்வதி நாணமுற்று ஓய்ந்தாள். இதன் பின் பிரம்மா யாகத்தை தொடர்ந்தார். யாகம் முடியும் தருவாயில் பேரொளி பொருந்திய விமானம் ஒன்று அதில் தோன்றியது. கோடி பிறவியை செய்த புண்ணியத்தால் தரிசிக்க தகுந்த அந்த விமானம் புண்ணிகோடி விமானமாக சங்கு சக்கரதாரியாக எம்பெருமான் தோன்றி அவிர்வாகத்தை போற்றும் கொள்ள யாகம் முடியும். எம்பெருமான் இங்கு நித்திய வாசம் செய்து கொண்டு வேண்டியிருக்கு வேண்டி வருவெல்லாம் கொடுக்க வேண்டுமென அனைவரும் பிரார்த்திக்க எம்பெருமாளும் அதற்கு சென்றார். உடன் தேவலோகத்தில் உள்ள ஊராவதம் என்ற ஆணையை மலைக்கு அடிவாரம் கொண்டு எம்பெருமானை தாங்கி நின்றது. அதனால் இதற்கு அத்துகிரி என்ற பெயர் ஏற்பட்டது. ஐராவதம் வெள்ளை நிற யானை என்பதால் வேதகிரிக்கு அழைக்கப்பட்டு வேதகிரி என மருவியது. என்றால் பிரம்மன் என்று, அஞ்சிபுரம் என்றால் பூஜிக்கப்படல் என்ற அர்த்தம். காஞ்சிபுரம் என்றால் காஞ்சிபுரமாகி காலப்போக்கில் மருவி காஞ்சிபுரம் ஆகிற்று. காஞ்சி தேவ பெருமாள் அத்துகிரி உலகத்தை தாங்க யானைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த யானைகள் ஆராதிக்கப்பட்டது. அதனால்தான் ஊர் அத்துகிரி. வேல் என்றால் யானை, வேல்மலை என்றால் அத்துகிரி மலை. அத்துகிரி சக்கரம். பெருமாள் என்னமா சக்கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். இந்த பெருமாளுக்கு புறப்பாடு போது குடைகள் செல்வது அழகு. ஸ்ரீரங்கத்தில் என்று சொன்னால் நடை அழகு. யானை நடை, புலி ஆட்ட நடை, சிங்கம் ஆட்டம் நடை நடப்பார். அதே காஞ்சிபுரம் தேவ பெருமாள் 18 ஜான் 20 ஜான் 22 ஜான் குடைகள் கீழே எடுத்து கொடுப்பதே ஒரு அழகுதான். சரியாக அந்த வாகனத்தில் அதை அதுபோல குடை அழகு. போய்விட்டு வரும்போது 7 மைல் வரை அந்த குடைகள் அசையாமல் அந்த குடை அழகுதான். வரதராஜ பெருமாள் என்ற பொருள் என்றால் என்னென்று கேட்பது கொடுப்பார் பரதன். அதனால்தான் குடை போட்டுக் கொண்டு இருக்கிறார். 2 விதமாக வைத்துக் கொள்ளலாம். நாம் யாரென்று எதை கேட்டாலும் கேட்டது இப்போ எல்லாம் கொடுக்கும் பெருமாள். அவர் எதற்காக இங்கு வந்து எழுந்திருக்கிறார் என்றால், காஞ்சிதேவ பெருமாள் அஷ்டபுஜ பெருமாள், தீப பிரகாச பெருமாள், வேடிக்கை திருத்தான் காளியானும் எழுந்தருளினார். வேடிக்கை ஆதனின் நரசிம்ம பெருமாள். இவர்கள் எல்லாம் பக்கத்தில் ஒரே காரணத்துக்காக உருவாகியுள்ளார். பக்கத்தில் தேசம். கடைசியாகத்தான் இந்த பெருமாள் தேவ பெருமாள் எழுந்தருளியுள்ளார். இவர்கள் எல்லாம் எதற்கு வந்தார்கள் என்றால், பிரம்மா ஒரு யாகம் செய்தார். அது அசுமேத யாகம். அதை பெருமாள் தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இடத்து பிரஸ்திகமாய் திருத்தலத்திற்கு போனார். இங்கு சேவை சாய்க்க வேண்டும் என்று பெருமாள் புஜங்க திருத்தலத்தில் தீர்த்த குளத்தில் உள்ளார். அவர் வடிவத்தோடு விக்கிரகத்தோடு இருக்க மாட்டார். ஜலரூபத்தில் புஷ்கரணியில் உள்ளார்.
இரணியத்தில் திருத்தலத்திற்கு சென்று அங்கு போனால் அவர் காட்டு ரூபத்தில் வன ரூபத்தில் பரம்பிரம்மா அவர்களாக இருக்கிறார். எல்லா இடத்திலும் இவர் இப்படி இருக்கிறார். நாம் நல்ல தோள்களோடு திருக்கைகளோடு பெருமாளை பார்க்க வேண்டும் என நினைத்தார். சத்ய பிரபா திருக்கோலத்தில் காஞ்சிபுரம் சத்ய பிரபா திருத்தோலம் அங்கு வந்து ஸ்ரீ அஸ்வமேத யாகம் செய், அந்த ஹோமகுண்டத்தில் நான் தோன்றுவேன், அங்கே நீ தரிசனம் செய்து கொள்ளலாம். வந்து விட்டார் பிரம்மன், அஸ்வமேதத்தை ஆரம்பித்து விட்டார். அதனால் சரஸ்வதி தேவிக்கு கூட்டிக் கொண்டு பண்ணியிருக்க வேண்டும். அவர்தான் பிரம்மாவுடைய தர்மபத்தினி தோன்றிவிட்டு சாவித்திரி தேவியை வைத்து பண்ண ஆரம்பித்தார். வந்தது கோபம் சரஸ்வதி தேவிக்கு. நீர் எப்படி யாகத்தை நடத்துவீர்கள் என்று பார்த்தேன், இது விடாது விடவில்லை. சரஸ்வதியை கேட்டு சரஸ்வதி ஒன்றொன்றாக ஏவிவிட்டு யாகம் நடத்துவதை தடுக்க செய்தால். எல்லா இடத்தையும் இருட்டு ஆக்கிவிட்டாள். தீப பிரகாச பெருமாள் உருகி வானம் புகழ் நின்ற என்ற பக்கத்தில் ஒரு இடம், அதை திருநங்கா என்று சொல்வார்கள். வேதாந்த தேசிகன் அவதரித்த ஸ்தலம் இது. அங்கு பெருமாள் தீப பிரகாச பெருமாளாக தோன்றியிருக்கிறார். கையில் ஆச்சரியமான தீபத்தை கொண்டு யாகம் நன்றாக நடக்க வேண்டும் என்று பண்ணிவிட்டார். நிறைய பூதம் பேய் பிசாசுகள் எல்லாவற்றையும் ஏவிவிட்டார் சரஸ்வதி. அட்டபுஜத்து பெருமாள் திருக்கரங்களோடு எழுந்தருளி எல்லாவற்றையும் மூட்டிவிட்டார். யானை கூட்டமா அனுப்பினால் வேடிக்கை என்ற திருக்கரத்தில் நரசிம்ம பெருமாளாக தோன்றி வேடிக்கை அத்துகிரி நாம் என்று செய்யலாம் என்று இப்படி ஆகிவிடுகிறது என்று அவளை வேகமாக நதியாக உருவெடுத்தாள். வேத நதி என்ற ஆறுக்காக வந்தாள். வேகமா வந்து ஹோமகுண்டத்தை மொத்தத்தையும் அழித்து விட்டாள். யாகத்தை நிறுத்தி விடலாம் என்று நினைத்தாள். அந்த நதி வரும்போது தடுக்க வேதுவாக திருமூர்த்தியாக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அங்கு அணையை தடுத்து விட்டார். பெருமாள் அங்கு ஆச்சரியமான நம்முடைய இரட்டை புறப்பாடு எழுந்தருளிவர். வெள்ளிக்கிழமை தோறும் நாச்சியாருக்கு புறப்பாடு நடக்கும். வெள்ளிக்கிழமை அமாவாசை ஏகாதசி எது வந்தாலும் அற்புதம் அல்லவா, பக்தர்களுக்கு கொண்டாட்டம் தான். தாயாரும் எழுந்தருளிவர். பெருந்தேவி தாயாரும் வேதநாய பெருமாளும் 2 பேரும் வருவார்கள். ஹோமகுண்டத்துக்கு நடுவில் தோன்றியதால் அப்படியே வெட்டு முகத்தில் இருக்கும். அங்குமங்குமா அக்னி புண்களும் இருப்பதாக தோன்றும். அப்படித்தான் எழுந்தருளி இருக்கிறார். நல்ல வேளை வேடிக்கை நதியாக தடுக்கப்பட்டது. வேதநாத பெருமாள் எழுந்து விட்டார். அப்போது யாகம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அந்த கவர்பாசத்தை கொடுக்க வேண்டும் என்றல்லவா யாகத்தில் பலனை கொடுக்க வேண்டி அல்லவா அதை பெறுவதற்கு பெருமாள் வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது புன்னிகோடி விமானத்தில் சங்கு சக்கரத்தை தரிசித்துக் கொண்டு எழுந்தறினார். அன்று அந்த விமானத்திற்கு புன்னிகோடி தீர்த்தம் என்று பெயர். திருத்தலம் சந்திரபிரபா சேஸ்திரம் புஷ்கரணி அனைத்துமே ஆனந்த சரஸ் புஷ்கரணி. விமானம் புன்னிகோடி விமானம். காஞ்சி தேவநாத பெருமாள் கடந்து வந்து காப்பாற்று கூட வந்து அவர் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் இன்றும் அந்த திருத்தலத்தை என்ன நல்லது நடந்தாலும் ஒரு புண்ணியம் செய்தாலும் அது 1 கோடி புண்ணியத்துக்கு சமமாகும். இது தேவ பெருமானுடைய சரித்திரம். காஞ்சி தேவ பெருமாள் கிரேத யுகத்தில் பிரம்மாவும் தேவாதி யுகத்தில் கஜேந்திரனாகவும் துபாரா யுகத்தில் பிரகஸ்பதியாகவும் கலியுகத்தில் ஆனந்த கீர்த்தனாகவும் ஆதரிக்கப்பட்ட பெருமாள் புஷ்கரணி. அந்த புஷ்கரன் மூலமேற்றி அத்திவரதர் என்ற பெருமாள் உள்ளார். நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். 42 வருடத்துக்கு ஒரு தரம் தான் வெளியே ஆற்றிலிருந்து அத்திவரதர் வெளியே வருவார். அவர் அத்தி மரத்திலேயே இருப்பார். 10 நாள் பக்தர்கள் எல்லாம் தரிசனம் செய்வார். பின்பு அவர் குளத்திலே உள்ளே சென்று விடுவார். அவர்தான் பழங்காலத்தில் முதல் மூர்த்தி இருந்த மூலமூர்த்தி. பின்னாலே அருளப்பட்ட காஞ்சி தேவ பெருமாள் சேஸ்திரம். ராமானுஜருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் அல்லவா அவர் காலமேகம் காலட்சேபம் பண்ண வந்தார்.
யாதவ பிரகாஷரும் படிக்க முதலில் வந்தார். அப்போது ஆளவந்தார் என்ற ஆச்சாரியார் காரிய மாணிக்க பெருமாள் சந்நிதியில் பிரதட்சமாக ராமானுஜர் வந்து கொண்டிருக்கும் போது அம்பா ஆளவந்தார் யார் என்று கேட்க திருக்கட்சி நம்பிகள் என்று அடையாளம் காட்ட இவர்தான் இளைய ஆழ்வார் காஞ்சிபுரம் தேவபெருமாள் தான் இந்த ராமானுஜரை சம்பிரதாயத்துக்காக ஆக்கி கொடுத்தவர். அடுத்தது திருமங்கை ஆழ்வார் சொத்து கொடுக்கிறேன் என்று கூட்டி வந்து வேடகை ஆற்றுக்கு மணல் எடுத்து பொன்னாக அளந்து கொடுத்தார். அதனால் திருமங்கை ஆழ்வாருக்கு நல்லது செய்தவர். ராமானுஜர் வடக்கு நோக்கி பயணம் போகும்போது அங்க விந்திய மலையில் கீழே சிக்கி கொண்டார். எப்படி தெற்கு வெளியே வருவது என்று தெரியவில்லை. காஞ்சி வேட பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வேடன் வேடிச்சையாக வேடம் அணிந்து ராமானுஜரை வழிநடத்தி கொண்டு வந்து காஞ்சிபுரம் வரையில் கொண்டு வந்தார்கள். அன்றையிலிருந்து சாலக்கிணறு என்ற பெயரில் கிணறு இருக்கிறது. இந்த நேராக தேவராஜ பெருமாள் சன்னதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த சாலக்கிணறு இருக்கும். அங்கும் இருந்து ராமானுஜர் தீர்த்தம் கொண்டு வருவார். இன்னொரு சத்திரம் அங்க மேலே மலைக்கு மேலே ஒரு மண்டபம் இருக்குது. அங்கு உற்சவமூர்த்தி பூந்தவள்ளி பூவிருந்த வள்ளி அவதரித்து கஜேந்திரன் தான் திரு காஞ்சி நரசிம்மர் தினமும் காஞ்சிபுரம் செல்வார் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆளாள்பட்ட வீசலாம் என்று அவர் முடிவில் ஸ்ரீரங்கம் போனார். நானே 2 காவேரி எடுத்து படுத்துக் கொண்டு என்னவோ குளிர் அடிக்கிறது, எனக்கு வீசுகிறேன் என்று சொல்கிறாயே. திருப்பதிக்கு போனார். நான் வீசட்டுமா என்று கேட்க 10 மாதங்களுக்கு குளிர் இங்கே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்போது கோமுகுண்டத்தில் என்று தோன்றிய தேவ பெருமாள் தான், அதனால் அங்கு நீ வீசலாம் என்று சரியா இருக்கும் என்று அப்படியே என்று திருக்கட்சி நம்பிகள் வருகிறார். அவர் மாசி மாதம் மிருகர்ஷ நட்சத்திரத்தில் அவருடைய காஞ்சி நம்பிகள் நடத்துகிறார். ராமானுஜர் தனக்குத்தானே சந்தேகங்கள் என்று கேட்டார். அதற்கு காஞ்சி தேவ பெருமாள் தம் வாயிலிருந்து 6 பதில் சொல்கிறார். ஆகம வேத பரந்த தத்துவம் தரிசனம் தேவ வைசவ உபய பேசு பிரஜிச்சாது அந்திமால் பிரஜசனம் தேவகாரிய சாணம் சயனம் மூர்த்தி சாயாது பூர்ண சாலட்சம் சமீட்சராக. தேவ பெருமாள் 6 வார்த்தைகள் தான் சொன்னார். ராமானுஜருக்கு கொடுத்தார். பூரத்தாழ்வாரும் கண் கொடுத்த பெருமாள், ஆழ்வார்களே கொடுத்த பெருமாள். பூரத்தாழ்வார் கண் போய்விட்டது. ராமானுஜர் சீடர் அவர் வரதராஜரிடம் சென்று பாடினார். பெருமாள் முன்னாடி பாடினார். ராமானுஜர் கண் கொடுக்க வேண்டும் என்று பெருமாளும் கேள் என்று பூரத்தாழ்வார்களும் சொல்கிறார் என்று கேட்க பெருமாள் கண்ணை கொடுத்தார். நாம் யார் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அது கேட்டவுடனே கேட்காமலும் கேட்டவுடனே கொடுப்பார். இந்த சாதாரண உலகம் பயனும் கேட்க மாட்டேன். தேவ பெருமாளுக்கு உண்மையும் ராமானுஜனை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது என்று கடைசியாக அப்படியே வரணும் வேண்டும் என்று அவர் ராமானுஜரை சேவிக்க தேவ பெருமாளை பூரத்தாழ்வருக்கு அனுகிரகம் கொடுத்தார். தேவராஜ நாயகனாக பெருமாள் இப்போது தாயருடன் பொற்பாடு கண்டு பெருமாள் பெருதேவி தாயார் திருக்கட்சி நம்பிகள் எடுத்து ஆழ்வழிப்பட்டு கைகாரியம் பெற்ற பெருமாள். நாமும் சென்று தரிசனம் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.